கரையும் தின்னு கிடக்குது. எப்படித்தான் போர் போட்டாங்க? நானும் இப்ப தாவரம் வாங்கிட்டு வந்து ஒழுக்கமா மேல நல்லா போட்டுட்டு நல்லா போட்டா தான் நல்லா இருக்கு அப்படின்னு அத்தனை மாடு வச்சு சொல்லுங்க. வாரு இன்னும் அரைவாசி கொடி இருக்குது. அடியும் தட்டும் அத்தனை அருமையான பவுனாடு தட்டு எடுத்து வரிசையா அத்தனை தட்டு அடுக்கி வச்சு தட்டு நாசமாய் போச்சு. கள்ளக்கொடி நல்லா தான் ஓட்டுட்டாங்க. இங்க வேற மண்ணை இங்க வேற அம்முட்டுமா கரையுதுன்னு போடுறது. இங்க வேற பூராம கரையுதுன்னு வச்சுது. இங்க வேறு இங்க வேறு கரையமான பாரு. இங்க வாருது இங்க வாருது சேரு குழச்ச மாதிரி. இங்க வாரு அடி தட்டு 1.5 மாசத்துக்கு மேல அமைச்சு தட்டும் போய் தொலைஞ்சு தட்டாச்சு அவர் நம்ம தின்றுக்கு மாட்டுக்கா. இங்க வேற அப்புறம் தட்டு போடாம மேல ஓட முடியாதுன்னு சொன்னாங்களே. கள்ளக்கொடி கீழே சரிஞ்சுட்டு விழுகுன்னு சொல்லி ஒரு வண்டி கொடியா எல்லா கொடியும் எல்லாம் நாசம் பண்ணியாச்சு. அப்ப நீதான் படுதா வாங்கின. சரி அதை போட்டுப்பின்னு சமீபத்துல தானே வாங்கணும் 1 மாசத்துக்கு முந்தி. பாரு பாடு நீ வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல தகரா. தார் பாய் வாங்குறது இப்பதானே வாங்கணுங்க தம்பி. இப்படித்தான் அரை குறைய பண்ணி பச்சுங்களா கூட லோச்சு கட்டியாச்சு. என்னதான் பண்றது? பண்டத்துக்கு தீனும் இல்லை ஒண்ணும் இல்லை. நேற்று வருஷம் கூட சாக்கிலி தத்து பாரு சாக்கில் 3 மூட்டை கள்ளக்கொடி அத்தனை அருமையான கள்ளக்கொடி வச்சிருந்தேன். ஒரு மழை காலத்துக்கு அரைமலை பிடிச்சி எடுத்து நம்ம தின்னுக்கு இப்போ ஒண்ணுமே மரமலை. நீதான் போர் போடும்போது எல்லாத்தையும் எடுத்து போடுங்கன்னு நீதான் சொன்ன. அரைமலை பிடிச்சதுன்னா என்னமோ தீனை போட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அரைமலை பிடிச்சின்னு ஒரு நாள் பூரா பிடிச்சிருந்துச்சுன்னு என்ன எடுத்து போடுவீங்க கொடி? நீ தகரம் வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டீங்கன்னா தானே ஆகு. சொல்லித்தான் வாய வலி முடிச்சுதான் கம்மி விட்டேன். சொல்லி தினம் சொல்லி 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 எனக்கு சடஞ்சே போச்சு. அங்க வாரு இப்படி காய போட்டுனாலும் அந்த வேறு குச்சிகளைனாலும் பாவை எடுத்து முன்னால் காட்டுங்க கண்ணுக்கு முன்னால். நீ வாங்கிட்டு வர அப்படியே முடு. நீ வாங்கி வந்தாலும் மண்ணோட மண்ணான்னு போறவா? என்ன வேலை பண்றீங்களோட சாமி சாமி. மண்ணோட மண்ணாயிருச்சு என்ற கையில எப்படி இங்க வேறு உள்ள கால மண்ணு ஈர மண்ணு கரைய மண்ணு கிடக்குது. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஒரு தகரமாயிட்டு இது கமுத்துலாம் மழையில் நலைங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்லிட்டே இருக்கணும். அதான் சொல்லிட்டே இருக்கணுமா? மாட்டு வண்டியில ஒரு வண்டி கரெக்டா பிடிக்க எல்லாம் கெட்டுது வீணா போச்சு. அப்புறம் படுதா வாங்கினா அதையாவது ஓட்டுனீன்னு இருக்கு. அதையும் போடல நீ. கடையில கொண்டு வந்து வேணா கமிட்டி விட்டுருங்க இல்லையா? போச்சு.